கன்னியாகுமரி மாவட்டம் 5 கிராமம் அருகே உள்ள மயிலாடி பகுதியைச் சேர்ந்தவர் அஜித்குமார். இவருக்கு வயது 26 ஆகுது. இவர் கொத்தனார் வேலை செய்து வந்திருக்காங்க. இவரது மனைவி அபிஷா. இவங்களுக்கு வயது 22 ஆகுது. இவர்களுக்கு திருமணமாகி 2 ஆண்டுகள் ஆகின்றது. அபிஷாவின் சொந்த ஊர் குலசேகரம் அருகே உள்ள தும்பக்கோடு. திருமணத்துக்கு பின் அஜித்குமார் தனது மனைவி அபிஷாவின் வீட்டில் வசித்து வந்திருக்காங்க. அபிஷா அருமனை சந்திப்பில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தங்கி நர்ஸாக பணியாற்றி வராங்க. கடந்த 2ஆம் தேதி விடுமுறை முடித்து வேலைக்கு சென்ற அபிஷா அதன் பின்னர் அஜித்குமாரை தொடர்பு கொள்ளவில்லை. இதனால் இங்கே என்று அஜித்குமார் தேடி வந்த நிலையில் இன்ஸ்டாகிராமில் அபிஷா வேறொரு வாலிபரை 2வதாக திருமணம் செய்த வீடியோக்கள் வெளியாகியிருக்கு. இதையடுத்து தனது மனைவியை மீட்டு தருமாறு அருமனை காவல் நிலையத்தில் புகாரும் அளிச்சிருக்காங்க. போலீசார் வழக்கு பதிந்து வீடியோ காட்சிகள் குறித்து விசாரித்தனர். அப்போது 2வதாக திருமணம் செய்த கணவருடன் குமாரபுரம் பகுதியில் அவர் இருப்பதை போலீசார் கண்டுபிடித்திருக்காங்க. அந்த வீட்டிற்கு போலீசாரும் சென்றிருக்காங்க. அங்கிருந்தவர்களிடம் அபிஷா குறித்து விசாரித்திருக்காங்க. தனது 2வது கணவருடன் விருந்து நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு அப்போதுதான் வந்திருக்காங்க. அவரிடம் முதல் கணவரான அஜித்குமார் குறித்து போலீசார் கூறியிருக்காங்க. இதை கேட்டதும் திரு திரு என முழித்த அபிஷா தனது குட்டு அம்பலமானதை அறிந்து எதுவுமே பேசாமல் தலைகுனிந்து நின்றிருக்காங்க. அதன் பின்னர் நடந்த சம்பவத்தை போலீசார் 2வது கணவர் மற்றும் அங்கிருந்தவர்களிடம் விளக்கினர். இதை கேட்டதும் அவர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்காங்க. அபிஷா ஏற்கனவே திருமணமானவர் என்பது தனக்கு தெரியாது என்று 2வது கணவர் கூறியிருக்காரு. இதையடுத்து அபிஷாவை போலீசார் அருமனை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தனர். தகவல் அறிந்து முதல் கணவர் அஜித்குமாரும் காவல் நிலையம் வந்தார். புதிய தாலியுடன் நின்ற அபிஷாவை பார்த்த அஜித்குமார் நடந்த சம்பவத்தை மறந்து விடலாம். உன் மீது எனக்கு எந்த கோபமும் இல்லை. என்னுடன் வந்துவிடு என கெஞ்சியிருக்காங்க. ஆனால் அபிஷா அஜித்குமாருடன் செல்ல முடியாது என கூறி விட்டார். 2வதாக அபிஷாவை மணம் முடித்தவர் எதுவும் சொல்லாமல் நின்றார். அவரது உறவினர்களும் பேச முடியாத நிலையில் இருந்திருக்காங்க. இதையடுத்து அபிஷாவின் தாயாரை அழைத்த போலீசார் உங்கள் மகளை அழைத்துச் சென்று புத்திமதி கூறுங்கள். 2 நாட்கள் கழித்து முடிவெடுத்து வாருங்கள் என கூறி அனுப்பி வச்சிருக்காங்க. இதையடுத்து அபிஷாவை அவரது தாயார் அழைத்துச் சென்றார். ஆனால் முதல் கணவரும் தற்போது அபிஷாவின் வீட்டில் இருப்பதால் அபிஷா தாயாருடன் செல்லாமல் தனது சித்தி வீட்டிற்கு செல்வதாக கூறி சென்றார். அபிஷா யாருடன் வாழப் போகிறார்? அவரை திருமணம் செய்த 2 வாலிபர்களின் நிலை என்ன என்ற விடை கிடைக்காத நிலை உள்ளது. தற்போது பார்த்தீங்கன்னா இந்த திருமணம் செய்த பெண்ணால அப்பகுதியிலும் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் காண மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்க.